மூன்றாவது போட்டி பிரிஸ்பேனில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணியினர் நேற்று அடிலைடில் இருந்து பிரிஸ்பேனுக்கு புறப்பட்டு சென்றனர். அப்போது அடிலைடில் தங்கியிருந்த ஓட்டலில் இருந்து பஸ் மூலம் விமான நிலையம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 10 மணி அளவில் விமானம் புறப்படும் என்ற நிலையில் இந்திய வீரர்கள் அனைவரும் 8:30 மணிக்கே ஓட்டலில் இருந்து பஸ்ஸில் ஏறினர். ஆனால் தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் மட்டும் தனது அறையை விட்டு வெளியேறவில்லை. அவர் வராததால் கோபமடைந்த ரோஹித் சர்மா பஸ்ஸில் இருந்து இறங்கி பாதுகாப்பு அலுவலரிடம் அவரை கண்டுபிடிக்க அறிவுறுத்தினார். சிறிது நேர விவாதத்திற்கு பிறகு அனைவரும் பேருந்தில் அமர்ந்தனர். அவர் இல்லாமல் பஸ் விமான நிலையத்திற்கு சென்றது. சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு யசஸ்வி ஹோட்டல் லாபிக்கு வந்து பார்த்தார். அவர் இல்லாமல் பேருந்து ஏற்கனவே புறப்பட்டு விட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இருப்பினும் அணி நிர்வாகம் அவருக்கு ஒரு காரை ஏற்பாடு செய்திருந்தது. மேலும் அணியின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி யசஸ்வியுடன் காரில் விமான நிலையத்திற்கு புறப்பட்டார். பொதுவாக நேரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கும் யசஸ்வி இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார். ஆனால் சில தெரியப்படாத காரணங்களால் லாபியை சரியான நேரத்தில் அடைய முடியவில்லை.